ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், ஆல் தி பெஸ்ட். ஏன் முன்னாடி ஆல் தி பெஸ்ட் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? சின்ன செய்தி. அமிர்தம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அமிர்தம் மாதிரி இருந்துச்சுப்பா சாப்பாடு அப்படின்றோம். நல்லா யோசனை பண்ணி பாருங்க, இந்த உலகத்தில் அமிர்தம் இப்படி தான் இருக்கும், இந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும், இந்த ருசியில் தான் இருக்கும், இந்த வண்ணத்தில் தான் இருக்குன்னு சொல்லி இதுவரைக்கும் உலக மக்கள் யாராச்சும் நம்ம பார்த்துருக்கோமா, கேள்விப்பட்டிருக்கோமா? ஒரு உணவு, ஒரு தின்பண்டம் சுவையாக இருந்துச்சு அப்படின்னா அமிர்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உண்மையிலேயே அமிர்தத்துக்கு என்ன மீனிங் அப்படின்னு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் யோசனை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமிர்தம் அப்படின்றதுக்கு தனிப்பட்ட சுவை, கலர், மனம் அப்படின்றது எதுவுமே இல்லை. இந்த அமிர்தம் அப்படின்ற விஷயத்துக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு பல காரணிகள் சேர்ந்து அந்த இடத்துல உருவாகக்கூடிய ஒரு விஷயம் தான் அமிர்தம்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், 2 நாள் ஒருத்தர் பசியில் இருக்கார், காது அடைக்குது, வயிறு பசிக்குது, மயக்கம் வருது. அப்படிப்பட்ட சூழலில் அந்த பசி நேரத்தில் அவருக்கு ஒரு பழைய சாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த சத்துள்ள உணவு தயிர் சாதம், பழைய சோறு. அந்த பழைய சோறோட நீர் ஆகாரம் கிடைச்சா கூட அந்த நேரத்தில், அந்த தருணத்தில் அந்த மனிதனுக்கு அதுதான் அமிர்தம். ரைட்? அமிர்தம் என்பது ஒரு சூழல், அந்த சூழலை சார்ந்த சில காரணிகள் மூலமாக உருவாகக்கூடிய அந்த ஒரு வார்த்தைக்கு பேர் தான் அமிர்தம். இப்படி வாழ்க்கையில் அமிர்தமான உணவு மட்டுமல்ல, அமிர்தமான நினைவுகளும் உண்டு, அமிர்தமான நண்பர்களும் உண்டு, அமிர்தமான நம்முடைய வெல்விசர்கள் உண்டு. அப்போ நம்ம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில காரணிகளின் கூட்டு பிணைப்பில் சரியான சமயத்தில் அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்கலாம், ஒரு நண்பர்களுடைய சந்திப்பாக கூட இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பு முனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமையக்கூடிய ஒரு சூழலாக கூட இருக்கலாம். எல்லாமே அமிர்தம் தான். ரைட்? இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் அமிர்தம் போன்ற சில நினைவுகளும், அமிர்தம் போன்ற சில உணவுகளும், அமிர்தம் போன்ற ஒரு அற்புதமான வாழ்க்கையும் அமையட்டும். இது எல்லாம் அல்ல, இயற்கை என்ற பிரபஞ்சத்தினுடைய பேராசையில் இதுவும் ஒரு ஆசையாக இருக்கட்டும். வாழ்த்துக்களுடன் உங்கள் விஜயகுமார். வணக்கம்.